துறை தலைவர். மகளிர் மருத்துவத்துறையின் தலைவராக இருக்கிறேன். நான் டாக்டர் குமுதா, இந்த கல்லூரி முதல்வர், குழந்தை நல மருத்துவர். டாக்டர் பொன்னம்பல நமசிவாயம், மெடிக்கல் சூப்பர்டென்டென்ட், சவிதா ஹாஸ்பிட்டல். டாக்டர் சாந்தி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ப்ரொஃபஸர் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் டாக்டர் வீரையன், இந்த யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் அண்டு உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட். சவிதா மருத்துவமனை எப்பொழுதும் அதனுடைய இயல்பே எதையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நல்லா செய்யணும், முதன்மையாக இருக்கணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோள். அந்த விதத்தில் இப்போ எங்கள் மருத்துவமனை ஒரு மிகச்சிறந்த நவீன கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மதிப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்களும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் இருவரும் இதை இணைந்து திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மருத்துவ மையம் மற்ற இதை விட எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்னாக்கா, இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம மாண்பு அமைச்சர் பேசினார், லாப நோக்கு இல்லாமல் கூடுமான வரைக்கும் எவ்வளவு குறைந்த செலவில் பண்ண முடியுமோ அவ்வளோ. ஏன்னா இது இலவசமாக பண்ண முடியாது, கவர்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னார். அவ்வளோ செலவாக கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுன்னு அவரே சொல்கிறாரு. கவர்மெண்ட்டுக்கே அவ்வளோ செலவாகுது. அதனால் நம்ம ஒரு 2.5 லட்ச ரூபாய் இலவசமாக பண்ணுறதுக்கு இயலாத காரியம். அதனால் நாங்கள் ஒன்லி மெடிசன்ஸ் அந்த என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ரீப்ளேஸ் மட்டும் வாங்கிட்டு எங்களுடைய சேவைக்கெல்லாம் சுத்தமாக இலவசமாக கொடுக்க போகிறோம், சுத்தமாக காசே இல்லாமல். நீங்கள் மீன் இந்த கருத்தரிப்பு இதை சொல்கிறீங்களா? இல்லை இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் அமைச்சர்கள் சொல்கிறோட அமைச்சரும் உறுதியளித்தார். அதாவது அரசு சார்பில் என்னென்ன உதவிகள் உங்களுக்கு வேணுமோ அதை நாங்கள் அரசு தர தயாராக இருக்குதுன்ட்டு கட்டாயமாக நாங்களும் அரசனுடைய உதவியை பெற்று அதையும் நாங்கள் பேஷண்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுவோம். அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரின்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே ஈஸியாக இருக்கும். எங்களுடைய குறிக்கோள் இந்த 10 கிலோமீட்டர் சுற்றுலா மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா மட்டும் இல்லை, இந்தியா பூரா மட்டும் இல்லை, உலக அளவில் நம்ம இது ஒரு பெரிய சென்டராக ஆக்கணுங்கிறது எங்களுடைய எய்ம். அதனால் இதில் எத்தனை பேர் பயனடைவாங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது பண்ணுறதுக்கு. இந்த கருத்தரிக்க முடியாமல் இருக்க தம்பதிகள் இருப்பாங்கல்ல, நாங்கள் இப்போ நிறைய கேம்ப்ஸ் நாங்கள் வில்லேஜில் போய் மற்ற வியாதிகளுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த கேம்பை பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க தம்பதிகளும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே இங்கே வர வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டறிந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ எங்களோட கிராமப்புற கேம்ப் எப்பவுமே நடத்துறதில்ல. அப்போவே அங்கே அந்த மாதிரி தம்பதிகள் யாராவது இருந்து அவங்களுக்கு இந்த சேவை தேவையாக இருந்ததுன்னா அவங்கள இங்கே ரெஃபர் பண்ணி அந்த இது பண்ணுறதுக்கு பிளான். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஆகும் சார் ஒரு சைக்கிள். ஒரு அம்மாவுக்கு 2 அல்லது 3 சைக்கிள் அளவு கூட தேவைப்படும் அந்த தம்பதிகளுக்கு. ஸோ அதனால் 7லேருந்து 10 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு செலவாகும். இது கருத்தரிக்க மட்டும்தான். அப்புறம் அவங்க ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சி அதுக்கும் செலவாகும். அப்புறம் குழந்தை குறைமாத குழந்தையாக பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய இன்டென்சிவ் கேரில் வைக்கும்போது, தீவிர சிகிச்சை பண்ணும்போது அதுக்கும் கொஞ்சம் செலவாகும். பட் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சவிதா மருத்துவமனையில் குழந்தைங்களுக்கு, பச்சிளம் குழந்தைங்களுக்கு தீவிர சிகிச்சை சுத்தமும் இலவசமாக தான் கொடுத்துருக்கோம். அது 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நாங்கள் இலவசமாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஒரு குறைமாத குழந்தை இல்லை 1 கிலோவுக்கு கீழே குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சுத்தமாக இலவசமாக தான் பார்த்துட்ருக்கோம்.
எங்ககிட்ட இங்கே வந்து 25 வாரத்தில் பிறந்த குழந்தை 549 கிராம் பிறந்த குழந்தை இங்கே வந்து நல்ல ரிவைவ் ஆகி இப்போ வந்து அந்த குழந்தைக்கு 2 வயசாகி நார்மல் வளர்ச்சியோட மூளை வளர்ச்சி அப்புறம் உடல் வளர்ச்சி ஓரளவுக்கு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற வளர்ச்சி அதெல்லாம் ஓட இருக்காங்க. அதனால் நிறைய கிலோக்கு கீழே இருக்க குழந்தைங்களும் பிறக்கிறாங்க, அவங்களோட கேர்ஸும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஐவிஎஃப்பில் நிறைய டைம் ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த குழந்தை குறை மாதத்தில் சீக்கிரமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி குழந்தைக்கு தீவிர சிகிச்சையும் பண்ணுவோம். அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான இன்டென்சிவ் கேர் இதுவும் இப்போ மேலே நீங்கள் போய் 3ஆம் மாடியில் எல்லோரும் நீங்கள் ஐசியூ பார்த்தீங்க. அந்த ஐசியூவில் வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி எல்லா டாக்டர்ஸும் தேவையான நெஃப்ராலஜிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட் எல்லோரும் இருக்காங்க. ஸோ மகப்பேறு அப்போ ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுக்கு ஐசியூ ஷிஃப்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு திருப்பியும் மெட்டர்னிட்டிக்கு இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு தனியாக இருக்குது. அதில் அந்த குழந்தைங்களை வைத்தியம் பண்ணி 2 பேரும் நல்லா சுகமான பிறகு வீட்டுக்கு இந்த ஐவிஎஃப் பற்றி பேசணுன்னா இப்போது ஃபஸ்ட்டு கருமுட்டை வந்து அம்மாக்கிட்டேருந்து எடுக்கணும். அதை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் வழியாக அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் வந்து அந்த கருமுட்டை எடுப்பாங்க. அப்புறம் அதுக்குன்னு தனி ஸ்பெஷலாக இந்த ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி, அதாவது ஆண் அணுவும் பெண் அணுவும் சேர்ந்து ஒரு கரு உண்டாகிறதுக்கு அதுக்கு ஒரு தனி லேப் இருக்குது. அப்புறம் இன்குபேட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த அப்புறம் எம்ப்ரியோ ஆயிடுச்சுன்னா அந்த எம்ப்ரியோ வந்து பாதுகாத்தும் வச்சுக்கலாம். அப்போது எத்தனை எம்ப்ரியோ போடணும்னு வந்து மருத்துவர்கள் வந்து ஆப்ஸ்டெட்ரிஷியன் இப்போ டாக்டர் சாந்தி இவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எத்தனை எம்ப்ரியோ போடணும், எத்தனை சைக்கிள் அவங்க சிகிச்சை தேவைன்னு முடிவு பண்ணி அதை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் மேலே இருக்க இப்போ இந்த எம்ப்ரியோ 2 டெஸ்ட் டியூப் இது பண்ணுறதுக்கு மட்டுமே 25 லட்சம். அது இல்லாமல் லேசர் கருவி இருக்குது, அப்புறம் இன்குபேட்டர் கருவி இருக்குது, அப்புறம் அல்ட்ராசவுண்டு கருவி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் நிறைய செலவாகும். ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அளவே வந்து கிட்டத்தட்ட 6 கோடி அளவுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு செலவாகும். அப்புறம் தினம் அந்த டெஸ்ட்டு பண்ணுறது, கன்சியூமபிள்ஸு அதெல்லாம் வந்து செலவாகும். இல்லை இப்போ நீங்கள் வந்து முக்கால்வாசி கருத்தரிப்பு மையங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் கருத்தரிப்பு மையம் மட்டும் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு அம்மாவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வேறு இந்த மகப்பேறு பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ இங்கே அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து கருத்தரிக்கிற அம்மாக்கள் வந்து இந்த ஐவிஎஃப் மூலமாக அந்த ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சி கேர் இங்கேயே ஆப்ஸ்டெட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும். ஸோ அந்த அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் வேறு ஆஸ்பத்திரிக்கெலாம் அனுப்ப வேணாம், அவங்க இங்கேயே வந்து வைத்தியம் பண்ணிவிட்டு போகலாம். அதே மாதிரி முன்பு சொன்ன மாதிரி குறைமாத குழந்தை பிறந்தாலும் அதையும் இங்கேயே நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ எதுக்குமே அவங்க வேறு மருத்துவமனைக்கு செல்லவே வேண்டாம். ஒரு தடவை இங்கே வந்து இந்த வைத்தியத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த வைத்தியம் சக்ஸஸ் ஆன உடனே ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகும். அப்புறம் குழந்தை பிறந்தவுடனே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. அதனால் அந்த குழந்தை வளர்ச்சியை கண்காணிக்கிறது, குழந்தை உடல் வளர்ச்சி எப்படி இருக்குது, மூளை வளர்ச்சி எப்படி இருக்குது, சமூக வளர்ச்சி எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கும் கண்டினியூஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் கண்டினியூம் ஆஃப் கேர். ஒரு ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆகிட்ட பிறகு கன்செப்ஷன் ஆனவுன்னா அந்த கண்டினியூம் ஆஃப் கேர் இங்கேயே கொடுத்துடலாம். ஒரே ரூட்டில் இந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னா அவங்க போகணும். அந்த குழந்தை 18லேருந்து 20 வயசு ஆனோம், அப்புறம் பெருசாக அடல்ட் ஆனாலும் அவங்களுக்கு தேவையான சிகிச்சையும் இங்கே இருக்குது. அதனால் ஒரு தடவை வந்தாவே அவங்க போகணும். அவங்க லைஃப் டைமுக்கு எல்லா வைத்தியமும் இந்த ஆஸ்பத்திரியில் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை சார் முடித்தவொடனே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ட்ரஷரி கேர் ஹாஸ்பிட்டல். இங்கே முடியாதுன்னு எதுவுமே இல்லை, முடியலன்னு எங்கேயுமே முடியாது. அதனால் எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும், அது கருவுற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, வளர்ந்த வாலிபனாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் இங்கே இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. எல்லாம் பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ், நாட்டு இது செகண்ட் ஹேண்ட் வாங்கி இது பண்ணுற எக்யூப்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் தான் இருக்கும், குவாலிட்டியான மக்கள் தான் இருக்கிறாங்க, குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட். எங்களுடைய எண்ணமும் குவாலிட்டியான எண்ணம் தான். யாரையும் வந்து
பணம் சம்பாதிக்கணும் நோக்கில் இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கல. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. லட்சுமி ரெட்டி ஸ்கீமுங்கிறது வந்து மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு பராமரிப்புக்கான திட்டம் வந்து அரசு நம்ம தமிழக அரசு ஏற்று நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஸோ நம்ம சென்றும் அதுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ இதன் கீழ் நம்ம மகப்பேறு சேவைகள் மற்றும் பச்சிளம் பராமரிப்புக்கான இலவச சேவைகள் முற்றிலும் இலவசமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால் சுற்றியுள்ள அனைத்து ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இங்கே பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுற நாள்லேருந்து அவங்க குழந்தை பிறந்து குழந்தைய நல்லபடியாக அனுப்புற வரைக்கும் எல்லாமே நம்ம பொறுப்பு தான் இங்கே. அது எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். எதுக்கும் வந்து அவங்க பணம் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேஷன்ஸ்